हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। काषाय दण्डकरकातिविभूषिताङ्कां वैराग्यभाग्यजलते करुणानिते त्वं संसारकूपपतितस्य समाकुलस्य போதேந்திரதேவா மம தேஹி கராவலம்பம். ராம பக்தர்களாக இருந்தால் எங்கெங்கெல்லாம் ராமர் கோவில் கொண்டு இருக்காரோ அந்தந்த க்ஷேத்திரங்களில் போய் ராமரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படும். அப்படி ஆசை ஏற்படுறது நியாயம்தானே. தமிழ்நாட்டிலேயே அழகான ராமர் கோவில்கள் உண்டு. கடலோரமாக இருக்கக்கூடிய தர்பசயனம் அப்படின்ற இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் திருப்புல்லானி தர்பசயனத்தில் ராமர் சயன கோலத்தில் படுத்துன்னு இருக்கார். சமுத்திரத்தின் மீது அணை கட்டி இலங்கை போகணும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய கட்டத்தில் இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது அப்படிங்கிறதா ஒரு ஆலோசனை பண்ணி ராமர் 3 நாட்கள் அன்னமும் தீர்த்த பானமும் இல்லாமல் உபவாசம் இருந்தார். அப்படி இருந்த இடம்தான் இன்னைக்கு திருப்புல்லானி அப்படின்னு சொல்கிறோம். தர்பசயனத்திலே ராமர் சயனிச்சென்றிருக்கார். ஆச்சரியமான ஒரு கோவில். திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் தில்லை விலாகம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். அங்கே அந்த ராமருக்கு என்ன அழகு அப்படின்னுட்டா, ராமருடைய கால்களில் அந்த பச்சை நரம்பு ஓடுறது தெரியும். அப்படி ஒரு அழகான ராமர் தில்லை விலாகத்தில் இருக்கார். மன்னார்குடிக்கு பக்கத்தில் வடுவூர்னு ஒரு கிராமம். அந்த வடுவூரில் ரொம்ப அழகான ஒரு ராமர் கோவில் இருக்குது. அழகான ராமர் இருக்கார். கும்பகோணத்தில் வந்தால் ராமசுவாமி கோவிலில் பட்டாபிஷேக கோலமாக ராமபிரான் காட்சி தரார். அது சால கிராமத்தினாலேயே பண்ணின மூர்த்தி, ஆச்சரியமான மூர்த்தி, ஒரு ராமருடைய கோவில். கடலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவஹீந்திபுரம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம். அந்த திருவஹீந்திபுரத்தில் ஒரு ஆச்சரியமான ராமர் இருக்கார். அது திவ்ய தேசம். வேதாந்த தேசிகருங்கிற மகாத்மா அந்த ராமர் மீது தான் ரகுவீர கத்தியம் அப்படிங்கிற ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதருடைய ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது அங்கு அழகா பெரிய ராமர் இருக்கார். இதெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அழகான ராமருடைய கோவில்கள் இருக்கோ அதை பற்றிலாம் சொல்லிட்டு வரோம். இவ்வளவு க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணினாலும் கூட ராமபக்தர்களுக்கு அயோத்தி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அது மாதிரி தான் மருதானூர் சத்குரு சுவாமிகளுக்கும் அயோத்தி போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுது. கிருஷ்ண பக்தனா இருந்தா பிருந்தாவனம் போகணும்னு நினைப்பான். ராமபக்தனா இருந்தா அயோத்தி போகணும்னு நினைப்பான். இதெல்லாம் அத்தகைய பக்தர்களுக்கு ஹிருதயத்தில் வரக்கூடிய ஒரு ஆசை தானே. இது நியாயமான ஆசை தானே.